வணக்கம் மக்களே. இது வந்து அட்மிஷன் காலம், அதாவது கல்லூரிக்கான சேர்க்கை காலம் அப்படின்னு சொல்லலாம். +2 ரிசல்ட் முடிஞ்சு எம்பிபிஎஸ்ஸை தவிர மற்றபடி இன்ஜினியரிங், பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு, அதேமாதிரி சட்டக்கல்லூரி போன்ற பல்வேறு படிப்புகளுக்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அட்மிஷனுக்காக ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கிறது, அட்மிஷன் முக்கியமானது சான்றிதழ்கள் தான், சர்டிஃபிகேட்ஸ் தான். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்களுக்கு அட்மிஷனுக்காக இந்த மாதிரி சான்றிதழ் கேட்டாங்கன்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த சான்றிதழை கொடுத்துடணும். அவங்க வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் மாணவர்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறது வந்து தாலுக்கா ஆஃபீஸ், அதாவது ரெவென்யூ, வருவாய்த்துறை தான். அதனால் வந்து அதை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும். எந்த சூழ்நிலையும் மாணவர்களுக்கு வந்து அவங்க அலைக்கழிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உத்தரவு போட்டிருக்கு. இது வந்து வரவேற்கத்தக்கதான். மாணவர்களுமே சரி, நீங்கள் வந்து அட்மிஷன் சப்போஸ் இப்போ எம்பிபிஎஸ் நீட்டை தவிர இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராசஸிங் போயிருக்கு. நீட்டு தேர்வு தயாரிக்கக்கூடிய மாணவர்களுமே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதான் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி டிசி, இது மூணு முக்கியம். இது வந்து நீங்கள் +2 முடித்தோடனே உங்கள் ஸ்கூல்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது வரைக்கும் நீங்கள் வாங்காட்டினா இப்போ வாங்கணும். ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக ஜென்ரலை தவிர மீது எல்லா கேட்டகரியுமே தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல், இப்போ நீட்டை பொறுத்த மட்டும் 15% மத்திய அரசு கோட்டா, அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கோட்டாக்கு வந்து ஓபிசி, அதாவது ஓபிசிங்கிறது பார்த்திங்கன்னா பிசி எம்பிசியை தான் வந்து மத்திய அரசு பொறுத்தளவுக்கு ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்சிடி, நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறத வாங்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஓபிசியில் உள்ள அந்த இடஒதுக்கீடுக்கு நீங்கள் போக முடியும், 27%. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. மற்றபடி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதை வாங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் எது கேட்பாங்க அப்படின்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்காக தான் இன்கம் சர்டிஃபிகேட், அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி புலப்பெயர்வு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு அப்படின்னா சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய 10th 12th சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்குறதா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். அது எங்கே கிடைக்கும்னா ஸ்கூல்லே தான் கிடைக்கும். அப்படி நீங்கள் ஸ்கூலில் வாங்காமல் இருந்தாலோ அல்லது உங்களால் வாங்க முடியலை, மிஸ் ஆகிட்டா கூட அதையும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அது டூப்ளிகேட்னு போட்டு கொடுப்பாங்க. அது 200 300 ஃபீஸு. அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் போஸ்டல் அட்ரஸ்லேயே வந்துடும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அதாவது இ-சேவை மையத்தில் தான் அப்ளை பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ, விஓ ஆஃபீஸ்க்கோ, கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ போகணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து மாற்றி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட்டை அவங்க கேட்குறத நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இ-சேவை மையத்திலே சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. நல்ல தெரிஞ்ச நிறையா அதை மாதிரி அனுபவமுள்ள இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக நீட்டு மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிருப்பீங்க, நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ பாசிட்டிவாக எப்போயுமே யோசிச்சு வச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் எப்போயுமே நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க, நீட் தேர்வு மாணவர்களுமே. ஸோ அதனால் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, பிசி சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓபிசிக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசியை பொறுத்த மட்டும் குரூப் சி, குரூப் டி, அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து குரூப் ஏ, குரூப் பி கெசட்டை தவிர மீதி உள்ள எல்லாருமே வந்து ஓபிசி வாங்கலாம். அந்த 8 லட்சம் இன்கம்ங்கிறது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் மட்டும்தான் ஒழிய மற்றபடி இன்கம்லாம் வந்து எதுவுமே வராது. ஸோ அதனால் என்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் முக்கியமானது என்ன அப்படின்னா சில குழப்பங்கள்லாம், அதேமாதிரி பர்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, அதையும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. 1990க்கு பின்னாடி அந்த வருஷத்துக்கு, அதாவது இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து அதுவும் இ-சேவை மையத்தில் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. அது வந்து முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் இதில் தான் கொடுப்பாங்க. அது இல்லாதவங்கன்னா கூட இப்போ வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் கிடைக்கும். சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் அந்த டிக்கு மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டிக்கு மார்க் இருக்கணும், எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் சில அடிப்படையான பேசிக் திங்ஸு. கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜிஓ என்ன வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை வந்து அலைக்கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்த செய்தி. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். சப்போஸ் மாணவர்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து செய்தி. அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன். அதனால் மாணவர்கள் வந்து
சரியான என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி முப்பையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிடும். சப்போஸ் ஏதாவது லேட்டு ஆகி போச்சுன்னா கூட இதனால கடைசி நிமிடம் வரைக்கும் காலதாமதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸில் என்ன பெரிய குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்னா இந்த பேர் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது 10th மார்க் ஷீட்லேருந்து 12th மார்க் ஷீட்லேருந்து டிசிலேருந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து உங்களுடைய டொமைசல் சர்டிஃபிகேட்லேருந்து இருப்பிட சான்றிதழ்லேருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி பேர் இருக்கா அப்படிங்கிறத அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதாரில் உள்ளதுபடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்காக போய் ஆதாரெல்லாம் மாற்றாதீங்க. இதுக்காக போய் 10th 12th சர்டிஃபிகேட்லாம் மாற்றாதீங்க. அப்படி தெரியலன்னா பக்கத்தில் உள்ள இடத்துல 4-5 பேர்த்துல கேட்டுட்டு அதையும் முடிவு பண்ணுங்க. சர்டிஃபிகேட்டில் எந்த சேஞ்ச் வேணுமான்னு பண்ணிக்கலாம். ஆதாரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகும். அதனால் ஆதாரெல்லாம் போய் மாற்றிக்கிருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே 12th மார்க் ஷீட்லேயே எப்படி இருக்கோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு அதில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போலாம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஈஸியாக மாற்றலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு 2005-6 பிறந்திருந்தீங்க அப்படின்னா 2018 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழைய இதிலலாம் வந்து அதாவது மேனுவலாக எழுதி கொடுத்து தமிழில் மட்டுமே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ளது தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்து வருது. ஸோ அதனால் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் பர்த் சர்டிஃபிகேட்டில் 3 பேராக இருக்குது, 2 பேராக இருக்குது, பேருக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மாற்றிருக்கு, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் ஆதாரெல்லாம் உடனே மாற்றாமல் கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக ஆதாரெலாம் எடுத்து ஒரு 10-15 வருஷமாக இருக்கும். அதனால் அதில் மாற்றம் கிடையாது. எப்பயுமே அந்த 10th 12th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிக்கோங்க. பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் இல்லை, 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வேரியேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன ஒரு ஸ்பேஸு அதுவுமே ரொம்ப மைனூட்டாக பார்க்க முடியும். இப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது 2 பேராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செந்தில் பாலாஜிக்கு சில இடத்துல ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, சில இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்க மாட்டாங்க. ஸ்பேஸ் விடாட்டினா எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நோ ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் உள்ளது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்கு. இதனாலையுமே சரி உங்களுடைய அந்த அட்மிஷன் டைமில் உங்களை வந்து அலக்கழிப்பாங்க, போய் மாற்றி எடுத்துகிட்டு வாங்கம்பாங்க, அல்லது உங்களுடைய ரிசல்ட் வந்து வித்துகள் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீட்டில் வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி 10th 12th எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய இதர சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் நீங்கள் மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திருப்பி அந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாத்தையும் வாசித்து பார்த்துங்க. இப்போ நீட்டு மாணவர்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பாசிட்டிவாக நம்ம சார் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது செகண்டரியாக இருந்தால் கூட அடுத்த வருஷம் எப்பயுமே சரி நீங்கள் நம்ம வந்து அடுத்து காலேஜ் படிக்க போகிறோம், அடுத்து மேலே ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறோம். அப்போ அதுக்காவது நமக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும். அதனால் எப்பயுமே ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸில் எந்த விதமான டிஸ்கிரிபன்சிஸ் வேறுபாடு இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை லாஸ்ட் மினிட்ல போய் அங்கே அட்மிஷன் போகிற நேரத்தில் நம்ம வந்து அறக்க பறக்க இருந்துட்டு நீ போய் இந்த சர்டிஃபிகேட்டை மாற்றி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் அலையாமல் இந்த நேம் சேஞ்சிலேருந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ரெமடிஸ் உண்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். எதுனாலும் சரி நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீட்டுக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் இல்லை, மற்றபடி எல்லாத்துக்குமே லாலேருந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸ் போய்க்கிருக்கு. அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பேக் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.